குழப்பத்தை உண்டு பண்றதுல ஆளு யாருன்னா மாமியார் தான். இப்ப நானும் எங்க வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வேலை முடிச்சு லேட்டா வரோம்னு வச்சுக்குங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுறோம். இப்ப எங்க மாமியார் போன் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்ப தன் மகன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறத விட அந்த மருமக சமைச்சாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். போன் கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிரும். எங்க என் பேரண்ட போனை கொடு, வெரிஃபை பண்றாங்களாமா. இப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்குங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாண செலவுக்கு காசு பத்தலனா கணவன் ரொம்ப உரிமையோட மனைவியோட அம்மா வீட்டுல போட்ட நகைய கேட்பாரு. அவரா கேட்கலைனாலும் கணவனின் உறவுகள் சேர்ந்து கேட்க வைப்பாங்க. ஆனா அதே சூழல்ல மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்குங்க. தான் போட்ட நகையாக இருந்தாலும் கூட அதை கேட்க வேண்டும் என்ற சிந்தனை கூட பெண் வீட்டாருக்கு வராது. ஏன்னா கேட்டா குழப்பம் வரும்னு பெண் வீட்டாருக்கு தெரியும். அப்ப பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, காரியம் முடிஞ்சா சரின்னு நினைக்கிறது கணவனின் உறவுகள் தான். இப்ப பர்த்டே, வெட்டிங் டே ஏதாவது விசேஷம் வருதுன்னா மகளோட அம்மா சொல்லுவாங்க, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. மகள் மாப்பிள்ளையோட போனா பிடிக்கும், ஆனா மகன் மனைவியோட போனா ஏத்துக்க முடியாது. அது ஏமா பொம்பளைகளுக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கு? தன் மகளின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனைவியின் உறவுகள். தன் மகன் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பது கணவனின் உறவுகள். ஆக குடும்பத்தில் குழப்பம் வர பெரிதும் காரணம் கணவனின் உறவுகள் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.